அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை கடைசி வாய்ப்பு, அதை தவற விடாதீர்கள். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயம்ங்க. 2024ஆம் ஆண்டு முடியக்கூடிய தருவாயில் நாம் இருக்கிறோம். அதில் கிடைக்க போகின்ற யோகமும் அதிர்ஷ்டமும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க பதிவினை சேனலில் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கிடலாம். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு முடியக்கூடிய தருவாயில் நாம் இருக்கோம். இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது ஏற்பட்டது. குரு பகவானோ ஏற்கனவே வக்ரத்தில் இருக்கார். இப்படி ஒரு கிரகம் வக்ர நிவர்த்தி. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா உங்கள் மீன ராசிக்கு ஜென்மத்தில் ராகு இருக்கார், 7ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க, சூரியன் விருச்சக ராசியில் இருக்கார். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நடக்க போகும் மாற்றம், கிடைக்க போகும் யோகம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா 2025 உங்கள் ராசியில் ஜென்மத்தில் சனி பகவான் வந்துடுவாருங்க. அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா பெரிய பிரச்சனைகளில் இருந்தும் பெரிய கஷ்டத்தில் இருந்தும் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியுங்க. அதில் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அது செட் ஆகிடுங்க, சரியாயிடும். ஏன்னா அரசுக்கு உரிய கிரகம்னு பார்த்தா அது சூரியன். அந்த சூரியன் உங்கள் மீன ராசிக்கு 9ஆம் வீடான விருச்சக ராசியில் அமர்ந்திருக்காரு. ஆனால் சனி பகவானுடைய பார்வை அவருக்கு கிடைக்குதுங்க. சனி பார்க்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கிறதால நிச்சயமாக சனி பார்வைக்கு சூரியன் கட்டுப்படுவார். அதனால் அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடு பொடியாயிடுங்க. மேலும் மீன ராசிக்கு 6ஆம் வீடான சிம்ம ராசிக்கு அதிபதி தான் இந்த சூரியன். அப்போ 6ஆம் வீடு அப்படிங்கிறது எதிரி, கடன், நோய் இதை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அதுக்குரிய கிரகம் இந்த சூரியன். அப்படிப்பட்ட கிரகம் சனி பகவானுடைய பார்வையில் சிக்கி தவிக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது கடன் குறைவதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க. டிசம்பர் மாதத்தில் எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் சரி, அது அடைவதற்கு ஒரு வழிவகை நிச்சயமாக கிடைக்குங்க. அப்படி கைக்கு வரக்கூடிய பணம், காசு, பொருளை கொண்டு கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்வது புத்திசாலித்தனம்ங்க. அதே போல் எதிரி பிரச்சனையும் குறைஞ்சிடும், நோய் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதனால் வரக்கூடிய இந்த ஜென்மச்சனி காலகட்டத்தில் பெரிய அளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதுக்கு இந்த வாய்ப்பினை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. ஜென்மத்தில் ராகு உங்களுக்கு பணம் வரும் விஷயத்தில் எந்த தடையையும் தரமாட்டாருங்க. ஆனால் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நட்பு, வாழ்க்கை துணை, உறவுகள் இந்த விஷயத்தில் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடுகளை நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதில் குறிப்பிட்டு சொன்னோம்னா விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. மேலும் இந்த டிசம்பர் மாதத்தில், அதாவது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு போயிடுவாருங்க. உங்கள் மீன ராசிக்கு அது 10ஆம் வீடாக அமையுது. அப்போ தொழில், வேலை இந்த விஷயத்தில் விட்டதை பிடிச்சிடுவீங்க. அடுத்தபடியாக டிசம்பரில் அந்த வாய்ப்பானது வந்துடுங்க. 2025 ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாற்றம் டிசம்பர் மாதத்திலேயே அறிகுறியாக வந்துவிடும். மேலும் திருமண வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படுங்க. திடீரென திருமணம் நிச்சயிக்கப்பட கைகூடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் நன்மைகள் ஏராளமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 3ஆம் வீடான ரிஷப ராசியில் வக்ரம் அடைஞ்சு இருக்கார். 2025 பிப்ரவரி வரை வக்ரத்தில் தான் இருப்பார். அப்போ தேவையில்லாத முயற்சிகள் பண்ண வேண்டாம், குறுக்கு வழியில் முயற்சிகள் பண்ண வேண்டாம். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணவரவுகள் தடையின்றி வந்துடுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில், அவங்க வாழ்க்கை விஷயத்தில் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்துல எல்லாம் கவனம் தேவைங்க. ஆனால் சனி, ராகு
2 கிரகமுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. அதனால் மாமியார் வீட்டு வழி பிரச்சனை தீரும். வெளிநாட்டு யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. ஜென்மத்தில் ராகு அரசியல், சினிமா மற்றும் போக்குவரத்து இந்த துறைகள்லையும் இடமாற்றம் இவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதனால் முட்டுக்கட்டை, விரக்தி, முயற்சி தோல்வி, துரோகங்கள் இப்படிப்பட்ட விஷயத்தில் மாட்டி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசியினருக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், பயணம் முதலியவற்றை கொடுத்து புத்துணர்ச்சியை தருவாருங்க. வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதுக்குரிய மாற்றம் இருக்குங்க. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் துர்க்கை மற்றும் காளிகாம்பாள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நன்மைகள் பல நடக்குங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.